இப்போ பிரான்ச்சில் 40 சம் பார்க்கலாம். சென்னை ஹெட் ஆஃபீஸ் ஹாஸ் எ பிரான்ச் அட் சேலம். சென்னை ஹெட் ஆஃபீஸ் வந்து சேலமில் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்டிங் சேலம் பிரான்ச் அக்கௌண்ட் விச் கூட்ஸ் ஆர் இன்வாய்ஸ்ட் அட் காஸ்ட் ப்ளஸ் 20% ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ். கிரியேட் எ பிரான்ச் அக்கௌண்ட் இன் த ஹெட் ஆஃபீஸ் புக்ஸு. கொஷின் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் வந்து 9,53,424. டோட்டல் சேல்ஸ் வந்து 9,28,800. Cash sales 4,96,800. Cash receipt from datas 3,96,000. Branch datas opening 1,08,000. Branch stock 11 opening 34,560. Branch stock closing stock வந்து 60,480. இதுலேயும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட்டாஸ் நமக்கு தரல. ஸோ டேட்டாஸை கால்குலேட் பண்ணணும். டேட்டாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கே இதில் ஒரு இது இருக்குது பாருங்களேன். கிரெடிட் சேல்ஸ் நமக்கு இங்கே கொடுக்கல. கிரெடிட் சேல்ஸ் கொடுக்கலனாலும் இங்கே நமக்கு டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் சேல்ஸ்லேருந்து கேஷ் சேல்ஸை மைனஸ் பண்ணிட்டா கிரெடிட் சேல்ஸ் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி மைனஸ் பண்ணி நம்ம அந்த கிரெடிட் சேல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு டேட்டாஸ் கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு டோட்டல் சேல்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு பொருளை நம்ம விற்கிறோம் அப்படின்னா 2 டைப்பாக சேல்ஸ் பண்ணலாம். ஒன்று கேஷ்க்கு சேல்ஸ் பண்ணலாம், இன்னொன்று கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே டோட்டல் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, கேஷ் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன தேவை? கிரெடிட் சேல்ஸ் தேவை. கிரெடிட் சேல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சால்வ்டு. ஓகே, சம் நம்பர் 40. இப்போ நம்ம சேலம் பிரான்ச் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் டேட்டாஸ் அக்கௌண்ட் போடலாம். ஃபர்ஸ்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. டு பேலன்ஸ் ப்ரா டவுன் 1,08,000. அதுக்கு அடுத்தது கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ் அதையும் கொடுத்துருக்காங்க. 3,96,000 by cash received 3,96,000. இங்கே நமக்கு கிரெடிட் சேல்ஸ் தரல. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டோட்டல் சேல்ஸ்லேருந்து கேஷ் சேல்ஸை மைனஸ் பண்ணால் கிரெடிட் சேல்ஸ் கிடச்சிரும். இப்போ டோட்டல் சேல்ஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 9,28,800 மைனஸ் 4,96,800. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 4,32,000 கிடைக்கும் கிரெடிட் சேல்ஸ். இதுலேருந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். 5,40,000 டோட்டல். அதை அப்படியே இங்கே பேலன்ஸ் பண்ணுங்கள். 5,40,000 இது கழிச்சோம்னா பை டேட்டாஸ் அதுக்கு என்னென்ன எழுதுவோம்? பை பேலன்ஸ் கேரி டவுன் எழுதினா போதும் நமக்கு. க்ளோசிங் டேட்டாஸ் 1,44,000. இப்போ சேலம் பிரான்ச் பார்க்கலாம். சேலம் பிரான்ச்சில் டு பேலன்ஸ் ப்ரா டவுன் பை பேலன்ஸ் கேரி டவுன். இங்கே வந்து பை பேங்க் இல்லைன்னா பை பேலன்ஸ் ப்ரா டவுன் அதுக்கப்புறமா பை பேங்க். இது ஆக்சுவலாக ஃபார்மேட் தான். நம்ம இப்படி எழுத பழகிட்டோம். இதே மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. டு பேங்க் எழுதுவோம் இல்லையா? டு பேலன்ஸ் கேரி டவுன். ஓகே, இப்போ சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் ஃபஸ்ட்டு. அப்போ சென்டரில் எழுத வேண்டியதான். ஃபஸ்ட்டே குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் கொடுத்துட்டான். ஸோ கொஞ்சம் லோடிங் எழுதுறதுனால டு குட்ஸ் சென்ட் டு பிரான்ச். goods sent to branch 9,53,424. அடுத்தது டோட்டல் சேல்ஸ் கேஷ் சேல்ஸ் எழுதணும் இல்லையா? அதை இங்கே எழுதிக்கோங்க. கேஷ் சேல்ஸ் வந்து 4,96,800. அப்புறமா கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ். கேஷ் ரிசீட் வந்து 3,96,000.
3,96,000. Total 8,92,800. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கேஷ் சேல்ஸ் எழுதிட்டோம், கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ். இப்போ ஸ்டாக் ஓப்பனிங் டேட்டாஸ், ஓப்பனிங் ஸ்டாக் இங்கே எழுதலாம். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 1,08,000. டேட்டாஸ் டேட்டாஸ் தான் 1,08,000. சாரி, டேட்டாஸ் தான் 1,08,000. ஸ்டாக் கீழே கொடுத்துருக்காங்க. டேட்டாஸ் வந்து 1,08,000. ஸ்டாக் வந்து 560. இதனுடைய டோட்டல் எழுதிக்கலாம். டோட்டல் வந்து 1,42,560. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க 60,480. அது இங்கே எழுத வேண்டியதுதான். க்ளோசிங் ஸ்டாக் வந்து 60,480. ஓகே, இப்போ அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம போஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், பிரான்ச்சுக்கு ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு ஆப்போசிட் சைடில் 2 ஸ்டாக் ரிசர்வ். Stock reserve 60,480 into invoice price பாருங்க, அதே 20% கொடுத்துருக்காங்க. அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. 20% invoice price calculate பண்ணால் 10,080. 10,080. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கு இங்கே கால்குலேட் பண்ணிங்க. ஸ்டாக் ரிசர்வ் ஸ்டாக் எவ்வளோ, 34,560 இல்லையா. 560 into 20%. 20 divide by 120. 120 போட்டோம்னா 5,750. இப்போ இங்கே க்ளோசிங் டேட்டாஸ் நம்ம எழுதாமல் விட்டுட்டோம். அந்த க்ளோசிங் டேட்டாஸையும் நம்ம எழுதணும் இல்லையா. அப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன். க்ளோசிங் டேட்டாஸ் 1,44,000 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அதை எழுதலை பார், அதனால அதை நாங்கள் எழுதிக்கிறேன். க்ளோசிங் டேட்டாஸ் போட்டு ஆட் பண்ணினா 2,04,480. ஸோ டேட்டாஸ் ஸ்டாக் இது பண்ணிட்டோம். ஸ்டாக் ரிசர்வ், ஓப்பனிங் ஸ்டாக் ரிசர்வ் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். க்ளோசிங் ஸ்டாக் ரிசர்வ் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சுக்கு நான் இங்கே எழுத சொல்லியிருக்கேன். பை கூட்ஸ் சென்ட் லோடிங்னு எழுதணும். குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 9,53,424 into 20 divide by 120 எவ்வளோ, 1,58,900. நாட் கூட்ஸ் சென்ட் லோடிங் போட்டுட்டு 9,53,424 into 20 by 120னா 1,58,904. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டோமான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டோட்டல் பண்ணிக்கலாம். எல்லா இதையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் ஓப்பனிங் ஸ்டாக் இங்கே போட்டிருக்கோம். க்ளோஸ் ஸ்டாக் ரிசர்வ், க்ளோசிங் ஸ்டாக்குக்கு ஆப்போசிட் சைடில் ஸ்டாக் ரிசர்வ் போட்டிருக்கேன். குட்ஸ் சென்ட்டுக்கு இது போன சம் மாதிரியே செஞ்சுருக்கோம். பட் டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் அவங்க கிரெடிட் சேல்ஸ் கொடுக்கல. அப்போ டோட்டல் சேல்ஸ்லேருந்து கேஷ் சேல்ஸை மைனஸ் பண்ணி கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். டோட்டல் வந்து 1,26,000 இல்லை 12,61,934. 12,61,934. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா டூ ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1,55,870. புக் ஆன்சர் 880 கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ராங்காக இருக்கலாம் நமக்கு, ஆனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.